நண்பர்களே, ஒரு உண்மையை இன்று உங்கள் மனசுக்குள் ஆழமாக பதிய வைக்கப் போகிறேன். பணம் சம்பாதிக்க தெரியாதவன் ஏழை இல்லை. பணம் சம்பாதித்த பிறகும் அதை கையில் வைத்துக்கொள்ள தெரியாதவன்தான் உண்மையான ஏழை. நீங்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது, நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் எவ்வளவு உங்கள் கையில் மிச்சமாகிறது என்பதுதான். பலர் தினமும் உழைக்கிறார்கள். காலை முதல் இரவு வரை வியர்வை சிந்துகிறார்கள். ஆனால் மாத கடைசியில் கையில் பணம் இல்லை. ஏன்? ஏனென்றால் வருமானம் குறைவாக இருப்பதால் மட்டுமல்ல. தெரியாமல் போகும் சிறு சிறு செலவுகள்தான் பணத்தை அமைதியாக திருடிக் கொண்டு போகிறது. ஒரு பெரிய திருடன் வீட்டுக்குள் வந்தால் நாம் பயப்படுவோம். ஆனால் தினமும் 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்று நம்மை விட்டு போகும் செலவுகளை நாம் கவனிக்கவே மாட்டோம். அந்த சிறு செலவுகள்தான் ஒரு நாள் பெரிய கல்லாக நம் வாழ்க்கை மீது விழுகிறது. நண்பர்களே, பணம் சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் அதற்கு முன் உங்கள் பணத்தை கசிந்து போகவிடும் ஓட்டைகளை மூட வேண்டும். ஒரு குடத்தில் கீழே 10 துளைகள் இருந்தால் நீங்கள் மேலிருந்து எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. அதே போல உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் இருந்தால் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் சேராது. இன்று நான் சொல்லப்போகும் இந்த 10 செலவுகளை நீங்கள் உண்மையாக நிறுத்தினால் உங்கள் பணம் மெல்ல மெல்ல சேர ஆரம்பிக்கும். சேமிப்பு பெருகும், கடன் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். ஒரு நாள் நீங்கள் உங்களையே பார்த்து சொல்வீர்கள், இவ்வளவு நாளும் நான் சம்பாதிக்கவில்லை என்று நினைத்தேன். உண்மையில் நான் சம்பாதித்த பணத்தை நானே வீணடித்துக் கொண்டிருந்தேன். அப்படியானால் கவனமாக கேளுங்கள். இந்த 10 செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்று முதல் அதை கட்டுப்படுத்த ஆரம்பியுங்கள். முதல் செலவு, காட்டிக்கொள்ளும் செலவு. நண்பர்களே, நம்மிடம் இல்லாத வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இருக்கிறது போல காட்டிக்கொள்ள நாம் செலவு செய்வது மிகப்பெரிய தவறு. நம்முடைய சம்பளத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் பிறர் பார்வைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் பணம் ஒருபோதும் சேராது. புதிய உடை வேண்டும், புதிய கைபேசி வேண்டும், பெரிய உணவகத்தில் படம் எடுக்க வேண்டும், பிறர் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இதுதான் பலரின் மனநிலை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கும் பொருளை பார்த்து மக்கள் 2 நிமிடம் பேசுவார்கள். ஆனால் அதன் கடனை நீங்கள் பல மாதம் சுமப்பீர்கள். மற்றவர்களை கவர்வதற்காக செலவு செய்யாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக சேமியுங்கள். ஒரு சின்ன கேள்வி உங்களிடம் கேளுங்கள். இந்த பொருள் எனக்கு உண்மையில் தேவையா? இல்லையா நான் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள வாங்குகிறேனா? இந்த கேள்வி உங்கள் பணத்தை காப்பாற்றும் காவலன். பணம் உள்ளவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள்தான் அதிகமாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதனால் இன்றைக்கு முதல் முடிவு செய்யுங்கள். காட்டிக்கொள்ளும் செலவை நிறுத்துங்கள். உங்கள் மதிப்பு நீங்கள் அணியும் உடையில் இல்லை. உங்கள் மதிப்பு உங்கள் கையில் இருக்கும் பணக்கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இரண்டாவது செலவு, தினசரி சிற்றுண்டி செலவு. நண்பர்களே, ஒரு தேநீர், ஒரு காபி, ஒரு வடை, ஒரு சமோசா, ஒரு பானம், இதெல்லாம் சிறிய செலவு போல தெரியும். ஆனால் தினமும் செய்தால் அது மாத கடைசியில் பெரிய தொகையாக மாறிவிடும். நாம் பெரும்பாலும் பெரிய செலவுகளையே பயப்படுவோம். ஆனால் பணத்தை அமைதியாக சாப்பிடுவது இந்த சிறு செலவுகள்தான். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இப்படி போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்திற்கு 3000, ஒரு வருடத்திற்கு 36,000, 5 வருடத்திற்கு 1,80,000. சிறு செலவு என்று நினைத்தது பெரிய சேமிப்பை விழுங்கிவிட்டது. நண்பர்களே, சாப்பிடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பழக்கமாகிவிட்ட தேவையற்ற செலவை கட்டுப்படுத்துங்கள். வெளியே போகும்போது தண்ணீர் எடுத்துச் செல்லுங்கள். வீட்டில் சாப்பிட்டு வெளியே செல்லுங்கள். பசி இல்லாமல் சுவைக்காக மட்டும் செலவு செய்யாதீர்கள். ஒரு பழக்கம் பணத்தை அழிக்கும். ஒரு கட்டுப்பாடு பணத்தை சேர்க்கும். உங்கள் கைப்பையிலிருந்து தினமும் சிறு துளியாக வெளியேறும் பணத்தை காப்பாற்றுங்கள். அந்த சிறு பணம்தான் நாளை உங்கள் அவசர தேவைக்கு பெரிய உதவியாக வரும். மூன்றாவது செலவு, வெளி உணவு செலவு. இது இன்றைய காலத்தில் பல குடும்பங்களின் பணத்தை விழுங்கும் பெரிய செலவு. வீட்டில் சமைக்க முடியும். ஆனால் சோம்பல் காரணமாக வெளியே ஆர்டர் செய்கிறோம். சிறிய ஆசை என்று தொடங்குகிறது. பிறகு அது வார பழக்கமாக மாறுகிறது. பின்னர் மாத செலவாக மாறுகிறது. ஒரு குடும்பம் ஒரு முறை வெளியே உணவு வாங்கினால் சில 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை செலவாகிறது. மாதத்தில் பல முறை செய்தால் என்னாகும்? பணம் குறையும், உடல் நலம் கெடும், சோம்பல் அதிகரிக்கும். நண்பர்களே, வெளி உணவை முழுமையாக நிறுத்த முடியவில்லை என்றாலும் அதை குறைக்க முடியும். ஒரு மாதத்தில் எத்தனை முறை வெளி உணவு வாங்குகிறீர்கள் என்று எழுதி பாருங்கள். அதே கணத்தில் உங்களுக்கு அதிர்ச்சி வரும்.
இவ்வளவு பணமா உணவுக்கே போயிருக்கிறது என்று தோன்றும். வீட்டு உணவு என்பது செலவு குறைவு மட்டுமல்ல. அது ஆரோக்கியம், அது ஒழுக்கம், அது குடும்ப அமைதி. வெளி உணவை ஆசையாக வைத்துக் கொள்ளுங்கள். பழக்கமாக மாற்றாதீர்கள். ஆசை சில நேரம் வந்தால் பரவாயில்லை. ஆனால் ஆசையே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தால் பணம் நாசமாகும். 4வது செலவு, தேவையில்லாத சந்தா செலவு. நண்பர்களே, இன்றைய காலத்தில் நமக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கும் ஒரு அமைதியான வழி இது. படம் பார்க்கும் சந்தா, பாடல் கேட்கும் சந்தா, உடற்பயிற்சி செயலி சந்தா, மேகம் சேமிப்பு சந்தா, விளையாட்டு சந்தா. பயன்படுத்தாத பல சேவைகளுக்கு மாதம் மாதம் பணம் போய்க் கொண்டிருக்கிறது. நாம் நினைப்போம், அட இது சின்ன தொகைதானே. ஆனால் அந்த சின்ன தொகைகள் சேரும்போது பெரிய ஓட்டை ஆகிவிடுகிறது. நீங்கள் கடைசியாக அந்த சேவையை எப்போது பயன்படுத்தினீர்கள்? தினமும் பயன்படுத்துகிறீர்களா? இல்லை மாதம் ஒரு முறை கூட திறக்கவில்லையா? பயன்படுத்தாத சேவைக்கு பணம் செலுத்துவது திறக்காத கதவுக்கு வாடகை கொடுப்பது போல. நண்பர்களே, இன்றே உங்கள் கைபேசியில் பார்த்து விடுங்கள். எந்த சந்தாக்களுக்கு பணம் செல்கிறது? தேவையில்லாததை உடனே நிறுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தாத ஒன்று உங்கள் பணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தினால் மாதம் மிச்சமாகும் தொகை உங்களை ஆச்சரியப்படுத்தும். பணம் சம்பாதிப்பது அறிவு. பணம் காக்குவது அதைவிட பெரிய அறிவு. 5வது செலவு, கடன் வாங்கி வாங்கும் ஆடம்பர பொருட்கள். நண்பர்களே, கடன் என்பது நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்தினால் கருவி. ஆனால் ஆசைக்காக பயன்படுத்தினால் கயிறு. அது மெதுவாக கழுத்தை இருக்கும். ஒரு பொருள் வாங்க பணம் இல்லை, ஆனால் உடனே வேண்டும். அதற்காக தவணை, கடன் அட்டை, வட்டி, மாத கட்டணம். இதெல்லாம் சேர்ந்து மனிதனை அமைதியாக அடிமையாக்குகிறது. நீங்கள் சம்பாதிக்கும் முன்பே உங்கள் சம்பளம் யாரோடோ சொத்தாகி விடுகிறது. மாதம் சம்பளம் வந்ததும் முதலில் கடன் கட்டணம் போகும். பிறகு வீட்டு செலவு, பிறகு வாடகை, பிறகு உணவு. கடைசியில் உங்களுக்காக ஒன்றும் மிச்சமில்லை. நண்பர்களே, ஒரு விஷயம் வாங்கும் முன் உங்களிடம் கேளுங்கள். இதை நான் பணம் கொடுத்து உடனே வாங்க முடியுமா? முடியவில்லை என்றால் அது இப்போது உங்களுக்கு தேவையில்லை. காத்திருங்கள், சேமியுங்கள், பிறகு வாங்குங்கள். காத்திருந்து வாங்கும் பொருள் மன அமைதியை தரும். கடன் வாங்கி வாங்கும் பொருள் மன அழுத்தத்தை தரும். ஆடம்பர பொருள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாது. ஆனால் கடன் உங்கள் வாழ்க்கையை கீழே இழுக்கலாம். அதனால் கடன் வாங்கி காட்டிக்கொள்ளும் பழக்கத்தை நிறுத்துங்கள். பணம் சேர்க்கும் முதல் படி கடனை குறைப்பதே. 6வது செலவு, அவசர கோபத்தில் செய்யும் செலவு. சிலர் மனம் உடைந்தால் உடனே பொருள் வாங்குவார்கள். சிலர் கோபமாக இருந்தால் வெளியே சென்று அதிகம் செலவு செய்வார்கள். சிலர் துக்கத்தை மறக்க உணவு, உடை, பொருள் என்று வாங்குவார்கள். இது செலவு அல்ல. இது மனவலிக்கு பணத்தால் கட்டும் போலி மருந்து. ஆனால் அந்த மருந்து குணப்படுத்தாது. மாறாக பணத்தையும் குறைக்கும். பிறகு மேலும் கவலை வரும். ஏன் இவ்வளவு செலவு செய்தேன் என்று வருத்தம் வரும். நண்பர்களே, மனநிலை சரியாக இல்லாத நேரத்தில் பெரிய பொருள் வாங்காதீர்கள். கோபத்தில் முடிவு எடுக்காதீர்கள். துக்கத்தில் பணம் செலவிடாதீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தாலும் அளவுக்கு மீறி செலவு செய்யாதீர்கள். பண முடிவு எடுப்பது அமைதியான மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு பொருள் வாங்க ஆசை வந்தால் உடனே வாங்காதீர்கள். ஒரு நாள் காத்திருங்கள். 3 நாள் காத்திருங்கள். இன்னும் தேவை என்று தோன்றினால் வாங்குங்கள். ஆனால் பல நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆசை மறைந்து போய்விடும். அப்போது உங்கள் பணம் காப்பாற்றப்படும். உணர்ச்சியை கட்டுப்படுத்துபவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். உணர்ச்சியில் செலவு செய்பவன் பணத்தை இழப்பான். 7வது செலவு, பயன்படுத்தாத பொருட்கள் வாங்கும் செலவு. நண்பர்களே, நம்முடைய வீட்டில் பல பொருட்கள் இருக்கும். வாங்கும்போது அது மிகவும் தேவையானது போல தோன்றியது. ஆனால் வாங்கிய பிறகு 2 முறை பயன்படுத்தி மூலையில போட்டுவிட்டோம். புதிய உடற்பயிற்சி கருவி, புதிய சமையல் கருவி, புதிய ஆடை, புதிய காலணி, புதிய புஸ்தகம், புதிய அலங்கார பொருள். வாங்கும் நேரத்தில் மகிழ்ச்சி, பிறகு அது தூசி படர்ந்து கிடக்கும். அந்த பொருள் தூசி மட்டுமல்ல, உங்கள் பணத்தையும் பிடித்து வைத்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு பொருள் வாங்குவதற்கு முன் இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். இது எனக்கு உண்மையில் தேவையா? இதை குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்துவேனா? இதை வாங்காமல் இருந்தால் என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வருமா? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் வாங்காதீர்கள். வீடு பொருட்களால் நிரம்பினால் வாழ்க்கை செழிப்பாகாது. வீடு ஒழுங்காக இருந்தால் மனம் அமைதி அடையும். பொருள் அதிகம் என்றால் செல்வம் அல்ல. தேவையான பொருள் மட்டும் இருந்தால் அதுவே அறிவு. 8வது செலவு, திட்டமில்லாத பயணம் மற்றும் சுற்றுலா செலவு. நண்பர்களே, சுற்றுலா தவறு அல்ல.
வாழ்க்கையில் ஓய்வு வேண்டும், குடும்பத்துடன் மகிழ்ச்சி வேண்டும். ஆனால் திட்டமில்லாமல் செலவு செய்தால் ஒரு நல்ல நினைவு கூட பின்னால் கடனாக மாறிவிடும். பலர் பணம் சேமிக்காமல் பயணம் போகிறார்கள். பிறகு கடன் அட்டையில் செலவு செய்கிறார்கள். வீடு திரும்பும் போது புகைப்படம் நிறைய இருக்கும். ஆனால் கையில் பணம் இல்லை. மாதம் முழுக்க கட்டணம் மட்டும் இருக்கும். நண்பர்களே, பயணம் செய்யுங்கள். ஆனால் அதற்கென தனி சேமிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எவ்வளவு செலவு செய்யலாம் என்று வரம்பு வையுங்கள். அந்த வரம்பை மீறாதீர்கள். மகிழ்ச்சிக்காக செலவு செய்யலாம். ஆனால் நாளைய அமைதியை கொடுத்து இன்றைய மகிழ்ச்சி வாங்காதீர்கள். பணம் உள்ளவன் சுற்றுலா சென்றால் அது ஓய்வு. கடன் வாங்கி சென்றால் அது மன அழுத்தத்தின் தொடக்கம். அதனால் திட்டமில்லாத பயண செலவை நிறுத்துங்கள். முன்னே திட்டமிட்டு அளவாக அனுபவியுங்கள். 9வது செலவு, பிறர் அழுத்தத்தால் செய்யும் செலவு. நண்பர்களே, பலர் தங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை பிறர் சொல்வதால் செய்கிறார்கள். நண்பர்கள் அழைக்கிறார்கள், உறவினர் சொல்கிறார்கள், சமூகம் எதிர்பார்க்கிறது. இல்லை என்று சொல்ல வெட்கமாக இருக்கிறது. அதனால் பணம் செலவிடுகிறார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் செலவின் வலியை அவர்கள் சுமக்க மாட்டார்கள். உங்கள் கடனை அவர்கள் கட்ட மாட்டார்கள். உங்கள் மாத கடைசி கவலையை அவர்கள் உணர மாட்டார்கள். அப்படி இருக்க ஏன் பிறருக்காக உங்கள் பணத்தை எரிக்க வேண்டும்? இல்லை என்று சொல்லத் தெரிந்தவன்தான் பணத்தை காக்க முடியும். இப்போது முடியாது என்று சொல்வது அவமானம் அல்ல, அது பொறுப்பு. என் வரம்புக்குள் தான் நான் செலவு செய்வேன் என்று சொல்வது கஞ்சத்தனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். நண்பர்களே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து செலவு செய்தால் ஒரு நாள் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு. உங்கள் பணம் உங்கள் உழைப்பின் வியர்வை. அதை யாருடைய அழுத்தத்திற்கும் வீணாக்காதீர்கள். 10வது செலவு, கணக்கு இல்லாத செலவு. இதுதான் மிக ஆபத்தான செலவு. ஏனென்றால் இது ஒரு தனி செலவு அல்ல. மற்ற எல்லா செலவுகளுக்கும் இது கதவு திறக்கும் பழக்கம். நாம் பணம் எங்கே போகிறது என்று எழுதவில்லை என்றால் அது எங்கே போயிற்று என்று ஒருபோதும் தெரியாது. மாதம் சம்பளம் வந்தது, செலவு நடந்தது. மாத கடைசியில் கையில் ஒன்றுமில்லை. இதுதான் பலரின் வாழ்க்கை. ஆனால் பணம் சேர்க்கும் மனிதன் வேறுபட்டவன். அவன் சம்பாதிப்பதை எழுதுவான், செலவிடுவதை எழுதுவான், மிச்சம் உள்ளதை பார்த்து முடிவு செய்வான், தேவையற்றதை வெட்டுவான், சேமிப்பை முதலில் வைப்பான், செலவை பிறகு செய்வான். நண்பர்களே, நீங்கள் ஒரு மாதம் மட்டும் உங்கள் செலவுகளை எழுதி பாருங்கள். ஒவ்வொரு ரூபாய் எங்கே போகிறது என்று எழுதுங்கள். உணவு, பயணம், சிற்றுண்டி, கைபேசி, ஆடை, வெளி செலவு, வீட்டு செலவு, கடன், சந்தா எல்லாம் எழுதுங்கள். அந்த ஒரு மாத கணக்கு உங்கள் கண்களை திறக்கும். நீங்கள் பணம் இல்லாதவர் அல்ல, நீங்கள் கணக்கு இல்லாமல் செலவு செய்தவர் என்று புரியும். கணக்கு எழுதுவது சிறிய பழக்கம், ஆனால் அது வாழ்க்கையை மாற்றும் பெரிய சக்தி. பணம் சேர்க்க விரும்பும் மனிதன் முதலில் பேனா எடுக்க வேண்டும். எழுதாத பணம் மறையும், எழுதிய பணம் கட்டுப்பாட்டில் வரும். நண்பர்களே, இப்போது இந்த 10 செலவுகளையும் மீண்டும் உங்கள் மனதில் பதிய வையுங்கள். காட்டிக்கொள்ளும் செலவு, தினசரி சிற்றுண்டி செலவு, வெளி உணவு செலவு, தேவையில்லாத சந்தா செலவு, கடன் வாங்கி வாங்கும் ஆடம்பர பொருட்கள், அவசர உணர்ச்சியில் செய்யும் செலவு, பயன்படுத்தாத பொருட்கள் வாங்கும் செலவு, திட்டமில்லாத பயண செலவு, பிறர் அழுத்தத்தால் செய்யும் செலவு, கணக்கு இல்லாத செலவு. இந்த 10 கதவுகள் வழியாகத்தான் உங்கள் பணம் தினமும் வெளியேறுகிறது. அந்த கதவுகளை மூடுங்கள், பணம் சேர ஆரம்பிக்கும். நண்பர்களே, பணம் சேர்க்க பெரிய ரகசியம் தேவையில்லை. பெரிய சம்பளம் மட்டும் தேவையில்லை. முதலில் தேவைப்படுவது கட்டுப்பாடு, அடுத்து தேவைப்படுவது தெளிவு, 3வது தேவைப்படுவது பொறுமை. நீங்கள் இன்று ஒரு தேவையற்ற செலவை நிறுத்தினால் அது நாளை ஒரு சேமிப்பாக மாறும். நீங்கள் இன்று ஒரு ஆசையை கட்டுப்படுத்தினால் அது நாளை ஒரு வாய்ப்பாக மாறும். நீங்கள் இன்று ஒரு கடனை தவிர்த்தால் அது நாளை மன அமைதியாக மாறும். பணம் என்பது சம்பாதிப்பவரிடம் மட்டும் சேராது, பணத்தை மதிப்பவரிடம் சேரும். பணத்தை காக்க தெரிந்தவரிடம் சேரும். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த தெரிந்தவரிடம் சேரும். நண்பர்களே, ஒரு ஏழை மனிதன் பணம் இல்லாமல் ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஒரு சம்பாதிக்கும் மனிதன் கட்டுப்பாடு இல்லாமல் ஏழையாகிறான். இதுதான் மிகப்பெரிய வேதனை. அதனால் இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுங்கள். என் பணம் என் வியர்வை, என் உழைப்பு, என் நேரம், என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை நான் வீணாக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள செலவு செய்ய மாட்டேன். என் ஆசைக்கு அடிமையாக மாட்டேன். என் பணத்தை நான் மதிப்பேன். என் எதிர்காலத்திற்காக நான் சேமிப்பேன். நண்பர்களே, பணம் மலை போல சேர வேண்டும் என்றால்
முதலில் அது மணல் போல கையிலிருந்து வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறு சிறு துளிகள் சேர்ந்து கடலாகிறது. சிறு சிறு சேமிப்புகள் சேர்ந்து செல்வமாகிறது. இன்று நீங்கள் சேமிக்கும் 100 ரூபாய் நாளை உங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றலாம். இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கும் தேவையற்ற செலவு நாளை உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக மாறலாம். இன்றைக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளும் கட்டுப்பாடு நாளை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நண்பர்களே, பணம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம். ஆனால் பணம் இருந்தும் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை இன்னும் கஷ்டம். அதனால் பணத்தை குறை சொல்லாதீர்கள். உங்கள் பழக்கங்களை பாருங்கள். உங்கள் செலவுகளை பாருங்கள். உங்கள் ஆசைகளை பாருங்கள். உங்கள் கணக்கை பாருங்கள். அங்கேதான் பதில் இருக்கும். ஒரு நாள் பணக்காரராக ஆக வேண்டும் என்றால் இன்று முதலே பணக்கார மனநிலை வேண்டும். பணக்கார மனநிலை என்றால் அதிகம் செலவு செய்வது அல்ல, அதிகம் காட்டிக்கொள்வது அல்ல. பணம் எங்கே போகிறது என்று தெரிந்து வாழ்வது, தேவையானதை வாங்குவது, தேவையற்றதை தவிர்ப்பது, சேமிப்பை மதிப்பது, கடனை பயப்படுவது, எதிர்காலத்தை நினைப்பது. இதுதான் உண்மையான பணக்கார மனநிலை. நண்பர்களே, இன்றைக்கு இந்த உரையை கேட்ட பிறகு ஒரு வேலை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காருங்கள். ஒரு காகிதம் எடுங்கள். கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்த தேவையற்ற செலவுகளை எழுதுங்கள். அதிலிருந்து 3 செலவுகளை உடனே நிறுத்த முடிவு செய்யுங்கள். 3 மாதம் அதை தொடருங்கள். பிறகு உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பாருங்கள். உங்கள் மன அமைதியை பாருங்கள். உங்கள் நம்பிக்கையை பாருங்கள். நீங்கள் மாற ஆரம்பித்திருப்பீர்கள். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு நல்ல முடிவு எடுத்த நாளிலிருந்து வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நாள் இன்று ஆகட்டும். இந்த நிமிடம் ஆகட்டும். நீங்கள் பணத்தை காக்க ஆரம்பிக்கும் நிமிடம் உங்கள் எதிர்காலம் உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உடனே பயன்படுத்த ஆரம்பியுங்கள். உங்களிடமிருந்து பணத்தை அமைதியாக திருடும் தேவையற்ற செலவுகளை கண்டுபிடியுங்கள். ஒன்றாக ஒன்றாக வெட்டுங்கள். நாளைய நல்ல வாழ்க்கைக்காக இன்றைய ஆசையை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்திற்காக சேமியுங்கள். உங்கள் கனவுகளுக்காக சேமியுங்கள். உங்கள் மன அமைதிக்காக சேமியுங்கள். மறக்காதீர்கள், பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, பணம் சேமிப்பது ஒரு ஒழுக்கம், பணம் வளர்ப்பது ஒரு அறிவு. இந்த 3ம் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வு வரும். இன்று முதல் உங்கள் பணம் உங்கள் கையில் தங்கட்டும். உங்கள் சேமிப்பு நாளுக்கு நாள் பெருகட்டும். உங்கள் கடன் குறையட்டும். உங்கள் மன அமைதி அதிகரிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை உயரட்டும். நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இந்த 10 எக்ஸ்பென்சஸ்ல உங்களுக்கு அதிகமாக மணி வேஸ்ட் ஆகிறது எது? முதல் தேவையில்லாத ஷாப்பிங், 2வது டெய்லி ஸ்நாக்ஸ், 3வது அவுட் சைட் ஃபுட், 4வது அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், 5 EMI/டெப்ட் ஸ்பெண்டிங், 6 எமோஷனல் ஸ்பெண்டிங், 7 அன்யூஸ்டு ப்ராடக்ட்ஸ், 8 அன்பிளானட் டிராவல், 9 அதர்ஸ் ப்ரெஷர் ஸ்பெண்டிங், 10 நோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். உங்க வாழ்க்கையில எந்த செலவு அதிகமா பணத்தை திருடுது என்று கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு செலவை ஸ்டாப் பண்ணினாலும் நாளைக்கு சேவிங் ஆரம்பிக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.